ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபியூனரல் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க போல. அவங்க அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் வந்து துக்கம் அனுஷ்டிக்கா வந்திருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரியான ஃப்ராட் பொண்ணு. யாராவது இறந்தாங்கன்னா அவங்க ஃபியூனரலுக்கு போய் இறந்தவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போட்டு அங்க இருந்து கொஞ்சம் பணத்தை கறக்கிறவ இப்பயும் அந்த வேலை விஷயமா தான் வந்திருக்கா. இங்க இறந்து போயிருக்கவங்க முன்னாடி இருந்து அழுதுட்டு இருக்கா. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, எனக்கு யாரு இருக்கா, நான் வேற அனாதை பொண்ணு, இந்த வயசுல என்ன விதவி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா அந்த லேடியும் அவங்களோட பையனும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப வயசு கம்மியான பொண்ணு மாதிரி இருக்கு, அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா அந்த லேடிக்கு செமையா கடுப்பாயிருச்சு. அவங்க ஹஸ்பண்ட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அட பாவி மனுஷா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன், என்ன விட்டுட்டு இந்த சின்ன பொண்ணை கேர்ள் ஃப்ரெண்டா வச்சிருக்கியா, நீ என்னை ஏமாத்திட்ட, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படியோ பணம் கறக்கலாம் தான் பார்த்திருப்பா. ஆனா கடைசி நேரத்துல எல்லாமே சொதப்பிருச்சு. இந்த லேடி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு சேர்ந்து தானே எனக்கு துரோகம் பண்ணிருக்கா, இவ்வளவு கூட்டு களவாணி தானே, இவ்வளவு பிடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஐயோ வந்த பிளான் சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோயினை பிடிக்க வராங்க. ஆனா ஹீரோயின் யார் கையிலையும் மாட்டாம நேக்கா எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோயின் அங்க இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவை பாக்குறா. இவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இவங்க பேரு கு. இவங்க பெரிய கம்பெனியோட சிஇஓ. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட கையை எடுத்து கும்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணு பிடிக்கல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல, என்ன தயவு செஞ்சு விட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கா. அவன் உடனே ஹீரோவை பார்த்துட்டு சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே வளர்ந்துட்டு வந்தோம், உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கவே இல்லை, நான் சின்ன வயசுல இருந்து உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உங்களை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எங்கேயுமே போக விடாம அவனோட கழுத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இத பாக்குற ஹீரோமே யார் இவ நம்மள இப்படி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சுக்கிறான். ஏ லில்லி, இங்க பாரு, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, இவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பார்த்தன ஹீரோயின்மே ஷாக் ஆகி இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா மெதுவா ஹீரோயின் கிட்ட சொல்றான், நான் உனக்கு 1 மில்லியன் பணம் தரேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு உடனே என்ன பார்க்க என்ன பைத்தியக்காரமே தெரியுதா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு மேரேஜ் ஆகலன்னு சொல்லிட்டு, எதுக்கு கு என்கிட்ட இப்படி போய் சொல்லிட்டு இருக்க, நான் சின்ன வயசுல இருந்து உன் கூட தானே வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் உனக்கு மேரேஜ் ஆகலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேர் வந்து லில்லி, ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட். இவங்க ரெண்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்துருப்பாங்க. இப்போ பெருசானதுக்கு அப்புறம் இவ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்திருப்பான், ஆனா இவ அப்பயுமே கேட்க மாட்டேங்கிறா. இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஏமா நீ என்ன லூசா, அவங்க என்னோட ஹஸ்பண்ட், அவங்க என்னதான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே லில்லிக்கு செமையா கோவம் வந்துருச்சு. அவ தண்ணி எடுத்து ஹீரோயினோட மூஞ்சிலே ஊத்திடுறா. ஹீரோயினோடனே ஹீரோ பார்த்துட்டு பாருங்க, அவ உங்க கணவனோட என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, உங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எதுவும் கிஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே லில்லிய திட்ட ஆரம்பிக்கிறா. நீ யாரு என்னோட வைஃபை இன்சல்ட் பண்றதுக்கு, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி திட்டா. லில்லியுமே கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. லில்லி போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கா. சரி 1 மில்லியன் தரேன்னு சொன்னல, அந்த காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே செக் கொடுக்குறான். பரவாயில்ல, நீ நல்லபடியா ஆக்ட் பண்ண, நீ யாரு, உன்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர், 1 ஹாருக்கு ஆக்ட் பண்றதுக்கு 10,000 ரூபாய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போர்டை காமிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஒரு ஐடியா பண்றான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான், சரி நீ எனக்கு 1 இயரா ஒய்ஃபா நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது,
என்னால இந்த மாதிரி நடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், எனக்கு புரியுது, இந்த மாதிரி 1 year ஒருத்தங்களுக்கு ஒய்ஃபா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின்மே சரிங்க நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப ஹீரோ சொல்றான், சரி நான் உனக்கு 10 million தரேன், 1 year நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபா நடிக்க முடியுமா, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் ஹீரோவை திரும்பி பார்க்கும்போது அவ கண்ணுக்கு பணம் மட்டும்தான் தெரியுது. அவ உடனே பல்ல காட்டிட்டு நடிக்க ஒத்துக்கிறா. ஹீரோ உடனே அவனோட பிளாக் கார்டை கொடுத்துட்டு, இங்க பாரு இதுல 5 million பணம் இருக்கு, 1 year அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை போட்டுறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஹீரோயின் இப்ப நேரா எங்க வந்திருப்பாங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு வெளில வந்து சர்டிபிகேட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கும் எனக்கும் இப்ப மேரேஜ் ஆயிருச்சு, உன்னோட வேலையே அந்த லில்லி என் பக்கத்துல வர விடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க லில்லி வரா. அவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல தானே, இவ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல தானே, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் உடனே, ஏமா உனக்கு கண்ணு நல்லா தெரியுமா தெரியாதா, இங்க பாரு மேரேஜ் சர்டிபிகேட், நானும் ஹீரோவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், இப்போ நாங்க 2 பேரும் லீகலான ஒரு கப்பலாவே ஆயிட்டோம், சும்மா வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே லில்லியை பார்த்துட்டு, இங்க பாரு எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடுல வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற லில்லி செமையா கடுப்பாயிரா. அவ சொல்றா, எனக்கு என்னமோ நீங்க போய் சொல்ற மாதிரி தெரியுது, இது எனக்கான சிப்பன ட்ராப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஆமா இது ட்ராப் தான், அவங்களோட ஹார்ட்டோட ட்ராப்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், அவங்கள பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட்ல லவ்ல விழுந்துட்டேன், செகண்ட் சைட்ல இப்ப நாங்க மேரேஜே பண்ணிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல், எனக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே க்ளோஸா இருக்கா ஹீரோ கிட்ட. இந்த பாக்குற லில்லிக்கு செமையா கடுப்பாகுது. அவ கோவப்பட்டு ஹீரோயினை சப்புன்னு அறைய வர அவ நகுந்துடுறா. அந்த அடி ஹீரோக்கு விழுந்துருது. லில்லி வந்து ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஐயோ நான் வேணுட்டே பண்ணலங்க, அவளை அடிக்க போய் தான் உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ளேயே, அட கடவுளை நான் இப்ப என்ன பண்ண, சிவனையும் தானே நின்னுட்டு இருந்தேன், என்ன எதுக்குடா அவ அடிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே, என்னங்க உங்களுக்கு வலிக்குதா, நான் வேணா உங்களுக்கு ஓதி விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ உடனே கண்ணத்தை புடிச்சிட்டு, ஏண்டி உனக்கு நான் என்னடி பண்ண, இப்படி என்ன அடி வாங்க வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா நின்னுட்டு இருக்கிறது பார்க்கும் போது ரொமான்ஸ் பண்ற மாதிரி தெரியுது லில்லிக்கு. அவ உடனே, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே குஷி ஆயிடுறா. ஐ ஜாலி, அவ நம்பிட்டா, எனக்கு 5 million பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே, அடி பாவி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னையே அடி வாங்க வச்சுட்டல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, வாழ்க்கைன்னா சில அடிகள் பலதான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம 2 பேரும் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம்ல, நான் அடி வாங்கினா என்ன, எனக்கு பதிலா நீங்க அடி வாங்கினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து கண்ணத்துல ஊதி விடுற மாதிரி வரா. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயின் கிஸ் பண்ணதான் வரான்னு நினைச்சிட்டு அவன் கிஸ்ஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு ஹீரோவோட மூக்க பிரஸ் பண்ணிட்டே, உங்களோட மூக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. உங்க அம்மா நிறைய கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கடனை எப்பமா திருப்பி கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளுமே சீக்கிரம் தரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே வேம்பயர் மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க, பணம் பணம்னு சொல்லிட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஹீரோயின்மே சரி புருஷா எனக்கு டைம் ஆயிருச்சு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோவோட ஹார்ட் எல்லாம் வந்து ஃபாஸ்டா பீட் ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கே புரியல இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல லவ்ல பிழ ஆரம்பிச்சுட்டான் போல. இந்த லில்லி பாத்தீங்கன்னா நேரா வந்துட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க ஆண்டி, கு வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியல, அவ ஏதோ ஒரு ட்ராப் செட் பண்ணி தான் உங்க பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன், உங்க பையன் அந்த பொண்ணு கூட எவ்வளவு க்ளோஸா இருக்கான்னு தெரியுமா ஆண்டி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் சின்ன வயசுல இருந்து குவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கே என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா லில்லிய சமாதானப்படுத்துறாங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா, நான் குவை கண்டிப்பா உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. ஏண்டா உனக்கு அம்மான்னு ஒருத்தி நான் உயிரோடு தானே இருக்கேன், எனக்கு தெரியாமலே நீ கல்யாணம் பண்ணிட்டியா, இதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையா, உன்னோட ஒய்ஃபை நான் மீட் பண்ணணும், அவளை லஞ்சுக்கு நம்ம ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோமே சரிம்மா நான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்றான்.
ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோவோட அம்மாவை பார்க்க தான் வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கும் போது நிறைய பசங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க மேலே இடிச்சிடுறாங்க. ஹீரோயின் யார் மேல இடிச்சிருப்பாங்கன்னா அவங்களோட தம்பி மேலதான் இடிச்சிருப்பாங்க. தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன கஸ்டமர் பார்க்க வந்திருக்கியா, இந்த டைம் எந்த கஸ்டமர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்க, எந்த ரூம்ல ஸ்லீப் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மோசமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டான அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருடா இந்த பொண்ணு, உனக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன் சொல்றான், ஆமாடா இது என்னோட அக்கா தான், இவ சரியான லூசர், லைஃப்ல இது வரைக்கும் ஒண்ணுமே கிழிச்சதில்ல, சரியான ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு செமையா கோவம் வந்து அவரோட தம்பிய சப்புன்னு அரைஞ்சிடுறா. ஹீரோயின் சொல்றா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நான் கடைக்கு பேசு, நான் உன்னோட அக்கா அப்படின்னு சொல்றான். தம்பிக்காரன் உடனே அதெல்லாம் ஒன்னும் பெருசா பொருட்டாவே எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அவன் நக்கலாதான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் கோவமா சொல்றா, நீங்க 10 மில்லியன் லோன் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நான் தான் கட்டிட்டு இருக்கேன், இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமாடா, நீ வீட்டுக்கு ஆம்பளை பையன் எதுக்கு இருக்க, தண்டத்துக்கு இருக்க, என்னோட காசுல தான் நீ தின்னுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டோன்னு அவன் கோவப்பட்டு ஹீரோயினை அடிக்க வரான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுக்க. ஹீரோ பார்த்தோன்னே தம்பிக்காரன் சொல்றா, ஓ இன்னைக்கு இவன் தான் அவனோட கஸ்டமரா, இவன் கூட தான் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே பார்க்க சின்ன பையனா இருக்க, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பிஏ வச்சு ஹீரோயினோட தம்பிக்காரனை அடிக்க வைக்கிறான். தம்பிக்காரன் செமையா டென்ஷன் ஆயிடுறான். ஹே நான் யாருன்னு தெரியுமா, இந்த ஹோட்டலோட சிஇஓ கோ இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு நானு, இந்த விஷயம் மட்டும் கூக்கு தெரிஞ்சா உன்னை இந்த ஹோட்டலை விட்டே துரத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பிஏ உடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு, பாஸ் என்ன பாஸ் உங்க ஐடென்டிட்டி தெரியாம இந்த பையன் வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. தம்பிக்காரனுமே, அதான் நான் இப்ப யாருன்னு தெரிஞ்சிச்சுல, என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ உடனே அவங்க பிஏ கிட்ட, இவனோட கை காலம் முடிச்சு இங்க இருந்து வெள்ள தள்ளி விட்டுருங்க, இவனை இனிமேல் அந்த ஹோட்டலுக்குள்ளே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல இதான் நல்ல முடிவுன்னு சொல்லிட்டு பிஏ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பிக்காரனை சப்பு சப்புன்னு அறையிறாங்க. அவன் உடனே என்ன ஏன்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே இவன் கிட்ட பேசினா டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுறான். இங்க நடந்துட்டு இருக்க எல்லா சண்டையுமே வந்துட்டு இந்த லில்லி மேல இருந்து தான் பாத்துட்டு இருக்கா. இதை வச்சு எப்படியாவது சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளான போட்டுட்டா போல. ஹீரோவும் ஹீரோயின் இப்ப உங்க அம்மா பார்க்க தான் வந்திருக்காங்க. ஹீரோ அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா சொல்றாங்க, என்னடா அம்மா நம்மன்ட்டு வர, எனக்கு தெரியாம தான் நீ கல்யாணம் பண்ணிட்ட, இப்ப தான் உனக்கு அம்மா இருக்கதே தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க மாமியார ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, அதனால அவங்க மாமியாருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பாக்குறவங்க செமையா கோவப்படுறாங்க. நான் இந்த கோ கம்பெனியோட சிஇஓட அம்மா, எனக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க, இந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். சரி விடு, அம்மா கோவமா இருக்காங்க போல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான், அம்மா நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், எங்க ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு லில்லி சொல்றா, அவ உங்களை பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணிருக்கா, உங்களை விட யாராவது பணம் நிறைய கொடுத்தா போதும் அவங்க கூட போயிடுவா, இவ நல்ல பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ சொல்றான், இது எங்களோட ஃபேமிலி டின்னர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அம்மா வந்துட்டு லில்லிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, நான் தான் அவளை இன்வைட் பண்ண, அவ சின்ன வயசுல இருந்து நம்ம கூட வளர்ந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்காம அங்க வச்சிருக்க ஃபுட் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. வா இது பார்க்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, சாப்பிட்டா செமையா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வாயில எச்சி ஊறுது. அந்த லில்லி பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா கிட்ட கொளுத்தி போட ஆரம்பிக்கிறா. ஆண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கீழே பார்த்தேன், ஏதோ ஒரு பையன் வந்துட்டு ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தான், இவ நல்லவளே கிடையாது போல, எல்லா பசங்களையும் பார்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா பொழப்பு போல, இவ ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரில ஹீரோனை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற ஹீரோயின்மே அப்பாவி மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும், அதுக்காக என் கேரக்டரை நீ எப்படி அசிங்கப்படுத்தலாம், எனக்கு இந்த அவமானம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கறா. அவனுமே வந்துட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல அவங்க எல்லாரும் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை ஹராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கதான் தப்பான ஆட்கள், என்னோட ஒய்ஃப் நல்ல பொண்ணுதான், உனக்கு என் ஒய்ஃபை பத்தி என்ன தெரியும், எதுக்காக சும்மா அவளை பத்தி இந்த நல்லா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய திட்டுறா. ஹீரோயின் சொல்றா, எதுக்கு நீங்க இப்ப
லில்லியை திட்டிட்டு இருக்கீங்க? அவ கொஞ்சம் நட்டு கலந்த கேஸ் போல, அவ அப்படிதான் பேசுவான்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அவ பேசுறத கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு லில்லியுமே, ஆண்டி இங்க பாருங்க, அவ என்னை எப்படி சொல்லிட்டு இருக்கா, அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின்மே வந்துட்டு அவள மாதிரி நடிச்சு காட்டுறா. இதை பாக்குற ஹீரோக்கு சிரிப்பு வந்துடுது. ஹீரோட அம்மா உடனே டெரரா ஹீரோயினை பார்த்துட்டு, சரி உன் பேர் என்ன, உன்னை பத்தி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், எங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் எங்க அம்மா கிட்ட பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின்மே வந்துட்டு நல்ல பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, சின்ன வயசுல இருந்து நான் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருக்கேன். அங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி நான் கிளாஸ் எல்லாம் எடுப்பேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெட் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ அம்மா பாத்தீங்கன்னா செமையா கோவமாயிடுறாங்க. என்னடா பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருக்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த பொண்ணு ஈக்குவலாம் கூட கிடையாது, அப்பா அம்மாவும் இல்ல, சொத்து பத்துன்னு ஒன்றும் இல்ல, இவளை எப்படி நான் மருமகளை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றா, அம்மா எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுமா, அவன் தான் இந்த கூ குடும்பத்தோட மருமகன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள நம்ம எவ்வளவு எமோஷனலா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்து கூட இந்த கிழவி மயங்க மாட்டேங்கிறாளே, இந்த கிழவி சரியான வில்லத்தனமான கிழவிதான் போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, அதுவும் இந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல லில்லி சொல்றா, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு தான் ஆன்ட்டியோட ஹெல்த் பத்தி தெரியும்ல, இப்போ அவங்க அழுதா அவங்களோட ஹெல்த் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, இதனால ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சொல்றா, எங்க அம்மா சரியான டிராமா குயின், அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, போன வாரம் தான் நாங்க ஃபுல் செக்அப் பண்ணோம், எங்க அம்மா நல்லா ஹெல்த்தியாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நான் நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் ஹக் பண்றான். இதை பாக்குற அம்மாவுமே, அட பாவி, இங்க நான் உடம்பு முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏன் முன்னாடி அந்த பொண்ணை ஹக் பண்ணி கொஞ்சிட்டு இருக்கியா, நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டடா, அம்மா சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு மயக்கம் போட்ட மாதிரி ஆக்டிங்க போட லில்லி உடனே பதறிறா, ஐயோ ஆன்ட்டி மயக்கம் போட்டாங்க, யாராவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை பார்த்து பதறி போயிடுறா, ஐயோ ஆன்ட்டி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு, அம்மா உங்களுக்கு நேத்து தான் வந்து பிசிக்கல் செக்அப் முடிஞ்சது, நீங்க ரொம்பவே நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இப்படி மயக்கம் வரும், நீங்க நடிச்சது போதும் அப்படின்னு சொன்னோன்ன ஹீரோட அம்மா உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஹீரோட அம்மா கத்துற சவுண்ட் கேட்டோன்னா பக்கத்து ரூம்ல இருக்கிறவன் ஏதோ நெருப்பு தான் பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்க ரூமுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை தூக்கிட்டு வந்திருக்கான். எங்க நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூனலுக்கு போயிருப்பா இல்லையா, அங்க பார்த்த பையன் தான். ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறா. ஐயோ இவன் பார்த்தா நம்ம மாட்டிக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் மூஞ்ச மறைச்சுக்கிறா. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த பையனை தெரியும் போல, இவன் பேரு கிம், ஹீரோட கசின் தான். ஹீரோ பார்த்தோன்னே இங்க எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோமே இங்க எந்த ப்ராப்ளம் இல்ல, டே கிம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா, என்னோட ஒய்ஃபை உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காமிக்கிறான். ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிம் கண்டுக்காம அப்படி திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா. கிம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கிற பயத்துல. இந்த விஷயம் தெரியாத ஹீரோமே, டார்லிங் என்னாச்சு, ஏன் முகத்தை அப்படி திருப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, என்னோட கசினுக்கு உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுத்து பிடிச்சு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஹீரோயின்மே வந்துட்டு கிம் கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறா, ஹலோன்னு சொல்லிட்டு. கிம்முக்கு தான் ஹீரோயினை பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, ஆனா எங்க அந்த ஞாபகம் இல்ல, நீங்க என்ன ஆல்ரெடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நீங்க என்ன மீட் பண்ண சான்ஸே கிடையாது, அப்படி இல்ல நீங்க மீட் பண்ணியிருந்தா என்ன கனவுல தான் பார்த்திருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா இந்த கிம்முக்கு வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோனே, என்னாச்சு, ஏன் ரொம்ப வியர்டா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இவங்க என்னோட ஓல்டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறா, என்னடி சொல்ற, ஒரு ஆளும் கூட விட்டு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சடனா கிம் பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வரா. ஆனா மறுபடியுமே இல்ல இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல, மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா ஆக்டிங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ நான் செத்து போனா கூட என் பையனுக்கு என் மேல லவ் வராது போல, இங்க அம்மா உயிருக்கு போராடி
விளையாடிட்டு இருக்கான், ஆனா அங்க உட்காந்து அவன் கதை பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா வந்து கத்துற சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோ போய் அவங்க அம்மாவை பார்க்க போயிடுறா. இதை பாக்குற ஹீரோயின்மே, நான் இங்க இருந்த ஆன்டிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், சரி நான் கொஞ்ச நேரம் வெளில இருக்கேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுறா. கிம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வெளில வந்தோடனே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இந்த லில்லியுமே வரா. ஹீரோயின் வெளில நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு வெயிட்டர் வந்து ஹீரோயின் மேல ட்ரிங்க் கொட்டிடுறான். அந்த வெயிட்டருமே, சாரி மேடம், தெரியாம உங்க மேல ட்ரிங்க் கொட்டிட்டேன், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுனால சொல்லுங்க, இங்க உங்களுக்கு ஒரு ரூம் தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பியுமே வந்துட்டு அந்த ரூம்குள்ள போறான்னு சொல்லி பாக்குறா. போறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கிறா, நம்ம ட்ரெஸ் வேற இப்படி அழுக்காயிருச்சு, இதை பார்த்தா ஹீரோட அம்மா ஏதோ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் கிட்ட, சரிங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க அந்த ரூமுக்கு என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையுமே லில்லி இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. இதெல்லாமே இவளோட பிளான் தான் போல. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம்குள்ள போறாங்க. அந்த வெயிட்டர் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம்குள்ள கூப்பிட்டு போறான். ஆனா ஹீரோயினுக்கு அவன் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த வெயிட்டர் ஹீரோயினோட கழுத்துல தட்டி அவளை மயக்கம் போட வச்சிடுறாங்க. அந்த வெயிட்டருமே ஹீரோயின் மயங்கினதுக்கு அப்புறம், நாங்க செட் பண்ண ட்ராப்ல நீ நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போறான். இந்த பக்கம் கிம் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான், அன்னி போய் ரொம்ப நேரம் ஆகுது, அவங்கள எங்க இன்னும் காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. லில்லி சொல்றா, அவ இப்போதைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன், நான் ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போது இந்த ஹோட்டல்ல யாரோ ஒரு பையன் கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா, எனக்கு என்னமோ அவங்க கூட தான் ரூம்ல அவ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பா போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேல அநியாயமா பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருது. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அவ என்னோட வைஃப், அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஏண்டா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ண மாட்டாளா, லில்லி சொன்ன மாதிரி நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம், அப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா கோவமாயிடுறான். அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோ அம்மாவுமே லில்லி கிட்ட, நீ நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, லில்லியுமே ஆமா ஆண்டி நான் கண்ணால பார்த்ததான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே வந்துட்டு லில்லி சொன்ன ரூமுக்கு தான் போய் செக் பண்ண போறாங்க. அந்த டோர் பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. ஹீரோ அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு போய் பார்த்தா கீழே ட்ரெஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். அவன் அந்த பெட்ல போய் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருக்கிற பெட்ஷீட் எடுக்கிறான். பார்த்தா வேற கப்பல் இருந்து அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க, யாருங்க நீங்க, நீங்க பாட்டுக்கு போட்டு இருக்க ரூம்குள்ள வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. லில்லிக்கு இதை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிருச்சு. இங்க ஹீரோயின் தானே இருக்கணும், அவ எங்க போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவோட அம்மா வந்துட்டு லில்லியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா விசாரிச்சியா, உனக்கு நல்லா தெரியுமா ஹீரோயின் கெட்ட பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் உள்ள வந்துட்டு இருக்கா. என்னாச்சு, எல்லாரும் இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே நான் ஓகே தான், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே, நீங்க எல்லாரும் இந்த ரூமுக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு மெதுவா அந்த லில்லி பக்கத்துல போய் சொல்லிட்டு இருக்கா, நீ செட் பண்ண ட்ராப்ல நான் மாட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த லில்லியும் அவங்க அம்மாவையும் வந்துட்டு அந்த ரூம்ல இருக்க கப்பல் கிட்ட சாரி கேட்க சொல்றா. அவங்களுமே ஆரம்பத்துல முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பண்ணது தப்பு தானே, அதனால சாரி கேட்டுட்டு அங்க இருந்து வெளில போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கூட சாரி கேட்டுட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோ வெளில வந்ததுக்கு அப்புறம் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஹோட்டல் ரூமை சேஞ்ச் பண்றாங்க. நான் தான் இந்த ரூம் நம்பரை சேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள கூப்பிட்டு போறா. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ண வந்திருப்பான் இல்லையா, அந்த வெயிட்டரை ஹீரோயின் கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயின் இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் என் மேல ட்ரிங்க் கொட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் தரேன்னு சொல்லிட்டு என்ன பின்னாடி அடிச்சு மயக்கமாக்கிட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான். ஆனா எனக்கு தான் கராத்தே எல்லாம் தெரியும்ல, அதனால அவனை அடிச்சு போட்டு நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, அந்த லில்லி தான் அப்படின்னு சொல்ல, அவனுமே ஆமா இதெல்லாம் லில்லி தான் பண்ண சொன்னாங்க, அவங்கதான் எனக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அதான் நான் ரூம் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சேன், அதுக்கப்புறம் நடந்த கூத்துதான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அந்த லில்லி என்ன இந்த அளவுக்கு போயிட்டாளா, அவள என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறா, நீங்க கோவப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்கு 3 மில்லியன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேக்குற ஹீரோமே,
என்ன காசா? எப்ப பார்த்தாலும் காசு காசு மட்டும் தான் மண்டையில ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயுமே நான் என்ன பண்றது, எனக்கு மணி தேவைப்படுது அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சரி நான் உனக்கு காசு கொடுக்குறேன், ஆனா அம்மாவும் லில்லியும் இதோட விட போறது கிடையாது, இத நம்ம இன்னொரு கப்பலா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவாங்க, நீ பேசாம என்னோட வீட்டுக்கு வந்துரு, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயுமே சரி என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் உன்னோட வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்றா. நெக்ஸ்ட் இந்த லில்லி வந்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கா. இப்போ என்ன ஆண்டி பண்றது, நான் செட் பண்ண ட்ராப்ல மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க சான்ஸே கிடையாது, நீ வேணா என்னோட பையனோட வீட்டுக்கு போய் பாரு, அவன் மட்டும் தான் தனியா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டு பார்த்துட்டு ஹீரோயின் வாய பொழந்துட்டு இருக்கா. இந்த வீடு நல்லா பெருசா இருக்குதே, இங்க நீங்க மட்டும் தான் தனியா ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஆமான்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய பெட்டியை ஓபன் பண்ணி நம்ம 2 கப்பல் அதை எல்லாரும் நம்பணும்ல, அதுக்குதான் நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 கப்பலா எடுத்த மாதிரி போட்டோ எடுத்து ஹால்ல வைக்கிறா. எல்லாரும் இதை பார்த்தா நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னர் எடுத்து அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு சோஃபால அதை சொருகி வைக்கிறா. இதை பாக்குற ஹீரோமே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே அவளோட முடிய பிடுங்கி கொஞ்சம் சோஃபா மேல போட்டு விடுறா. ஹீரோயின் சொல்றா இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம பெர்ஃபெக்டான கப்பல் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே ஆமா ஆமா நீ ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் நடந்து வரும்போது சோஃபா தடிக்கி கீழே விழுகிற மாதிரி போக அப்போ ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். இவங்க 2 ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க போது பத்தி காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. ஹீரோ உடனே டோரை ஓபன் பண்ண போறான். வெளில பார்த்தா அந்த லில்லி தான் நின்னுட்டு இருக்கா. லில்லி சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க சும்மா போய் தானே சொல்றீங்க, நீங்க அவளை மேரேஜ் பண்ணல தானே, வீட்டுல நீங்க மட்டும் தானே தனியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. டார்லிங் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது லில்லிக்கு செமையா கடுப்பாகுது. நான் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறா. பார்த்தா இவங்க 2 கப்பலா எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை பார்த்துட்டு அவ செமையா கடுப்பாகுறா. ஹீரோயின் வேணுன்ட்டே வந்து இந்த லில்லிய வெறுப்பேத்ததுக்காக நாங்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ கிட்ட வேணுன்ட்டே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி போய் லில்லி சோஃபால உட்காரும் போது ஹீரோயினோட இன்னர்ஸ் கையில கிடைக்குது. அதை பார்த்து அவளுக்கு இன்னுமே கடுப்பாகுது. ஹீரோயின் உடனே ஹீரோவை கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. டார்லிங் நீங்க ரொம்ப மோசம், பாருங்க ட்ரெஸ் எல்லாம் இங்க போட்டு வச்சிருக்கீங்க, இப்போ எனக்கு தான் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, நீங்க ரொம்ப நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழஞ்சிட்டு இருக்கா. ஹீரோமே பதிலுக்கு ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். இல்ல டார்லிங் நீ இருந்தா எனக்கு என்ன பண்றோன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் நடிப்பை போட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கிறது உண்மைன்னு நினைச்சு இதை பார்க்க லில்லி செமைய கடுப்பாயி உங்க 2 பேத்துக்கும் வெக்கமாவே இல்லையா, ஏன் முன்னாடி இப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இது எங்களோட வீடு, எங்களோட வீட்டுக்குள்ள நீயே பெர்மிஷன் வந்து உட்கார்ந்துட்டு எங்களே திட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோமே ஆமா இது எங்களோட வீடு தானே, நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்ல லில்லி வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு வேணும்ட்டே ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா வந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்தோன்னா லில்லியுமே கோச்சிட்டு அங்க இருந்து வெளில போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. பரவாயில்ல நம்ம பண்ண ஆக்டிங்கா உண்மை நம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட நெத்தியிலே சுண்டி விட்டுட்டு சரி இதுக்கப்புறம் நீ கூட ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ண வரணும், அப்பதான் நம்ம 2 பேரும் கப்பல்னு சொல்லிட்டு நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு என்ன ஆஃபீஸா, என்னால ஆஃபீஸ் வந்தெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா நீ வந்து ஒரு பெரிய சிஇஓட ஒய்ஃப், நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ என்னோட ஒய்ஃபா இருக்கிற வரைக்கும் வேற எங்கேயும் ஆக்ட் பண்ண போகக்கூடாது, நீ பேசாம ஏன் கூட ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணு, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே திரு முழிக்கிறா. அப்ப அவன் சொல்றா சரி நான் உனக்கு வேணா பெட் ஷாப் வச்சு தரேன், அதையாவது நீ பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் பேசாம அவங்க கூட ஆஃபீஸ்க்கே வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ சொன்னனால அவ ஆபீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டா போல. ஆனா அங்க இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்க வந்து பே பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது வேலை நல்லபடியா செஞ்சு நிறைய பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு ஏதோ தாய்த்து மாதிரிலாம் கட்டிட்டு இருக்கா. அங்க இருக்கிற மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன நீ தான் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்க இன்டர்னா, சாமி கும்பிடுறத விட்டுட்டு வேலையில கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய ஃபைல தூக்கி கொண்டு வந்து போடுறாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த ஃபைல் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. அவ செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றா, இது எல்லாத்தையும் நான் முடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறா. அந்த மேனேஜர் நேரா வந்து லில்லி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி நான் அவளுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துட்டேன், அவனால முடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு லில்லியுமே உன்னால எந்த அளவுக்கு அவளை வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வேலை வாங்கு, நீ கொடுக்குற ஒர்க் ப்ரெஷர்ல அவ இந்த ஆபீஸை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேலை செய்யாம அவ பாட்டுக்கு தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து மேனேஜர் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. என்ன ஒர்க் பண்ண சொன்னா இங்க இருந்து தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின்மே இல்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் தாயத்தை வச்சு ஒரு பிளான்ட்டை கட்டியிருப்பாங்க. அந்த மணி பிளான்ட்டை தூக்கி பொத்துன்னு கீழே போட்டு உடைச்சிடுறா. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே செமையா கோவம் வந்து அந்த மேனேஜரோட முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் வச்சிருக்க பிளான்ட்டை நீ கீழே தள்ளி உடைப்பேன்னு சொல்லிட்டு அவ உடனே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கம்பெனியோட மேனேஜரோட முடிய பிடிச்சி இழுப்ப, உன்னை இந்த வேலையில இருந்து ஃபயர் பண்றேன், இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கெத்த சேர்ல உட்காந்துட்டு யார வெளில போ சொல்றது, நான் தான் இந்த கம்பெனி பிரசிடென்ட்டோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா மேனேஜரோட ஃப்ரெண்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீ காலேஜ் போய் ஒரு டிகிரி கூட முடிக்கல, அதுக்குள்ள நீ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டோட வைஃபா எப்படி ஆக முடியும்? ஒன்ன மாதிரி ஒரு முட்டாளெல்லாம் இந்த பிரசிடென்ட் மேரேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க என்ன சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கொடுத்த பிளாக் கார்டை காட்டுறா. இது உங்க பிரசிடென்ட்டோட பிளாக் கார்டு தானே, இது அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல மேனேஜர் அதை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற மேனேஜரோட ஃப்ரெண்டுமே என்ன இந்த ஒரு கார்டு கொடுத்துட்டா நீ வந்துட்டு எங்க பிரசிடென்ட்டோட வைஃப் ஆயிருவியா, நீ தான் அவங்க கிட்ட இருந்து திருநாளும் தேடி இருப்ப, நீ சரியான திருட்டு பொண்ணா இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே நம்பாட்டி போ அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குது. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட நிஜமாலுமே நீ பிரசிடென்ட்டோட வைஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விழுந்து கவனிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுமே ஆமா நான் பிரசிடென்ட்டோட வைஃப் தானே சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே ஹீரோயினை வச்சு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேனேஜர் வந்து சொல்றா, ஹே இங்க பாரு, நீங்க இன்டர்னா தான் வந்திருக்க, நீ வந்துட்டு பிரசிடென்ட்டோட வைஃபா இருந்தாலும் இங்க நான் சொன்ன வேலை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபைலை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நீ சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் 3 பேருமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒருத்தங்களை பார்க்க தான் போறாங்க. அங்க இருக்கிற கிளைண்ட்டுமே நீங்க லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே சாரிங்க நாங்க லேட்டா வந்ததுக்கு நான் ட்ரிங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க இருக்கிற ட்ரிங்க் எல்லாம் எடுத்து குடிச்சது பார்த்தோன்னு என்ன இவ இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மேனேஜரோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க 2 கிளைண்ட் வந்திருப்பாங்க. ஒருத்தன் குடிச்சதுல அங்கேயே மட்டையாயிடுறான். ஹீரோயின்மே இவங்க அன்கான்சியஸ் போயிட்டாங்க, சரி நான் இவங்களை ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு போயிடுறா. அப்போ அங்க இருக்கிற இன்னொரு கிளைண்ட் கேக்குறான், அவளும் தானே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணா, ஆனா அவ இன்னும் ஸ்டடியாவே இருக்காளே, அவளுக்கு ஏன் போதை ஏறலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க மேனேஜர் சொல்றா, அவ குடிக்கவே இல்லை, அவ குடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ டக்ஸ் எடுத்துட்டு ஹீரோயின் பிளேஸ்ல இருக்க ட்ரிங்க்ல மிக்ஸ் பண்ணிடுறா. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், அவ உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த கிளைண்ட்டை விட்டுட்டு உள்ள வரா. ஹீரோயின் வந்த உடனே இந்த கிளைண்ட் சொல்றா, சரி நீங்க லாஸ்டா இந்த ஒரு ட்ரிங்க் மட்டும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை தரதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஐடியாவே இருந்திருக்காது. அவங்க அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிடுறாங்க. அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் மயங்கினதுக்கு அப்புறம் அங்க இருந்து மேனேஜரோட ஃப்ரெண்டும் வெளில போயிடுறாங்க. இந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளில போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு நேரா அவனோட ஆபீஸ்க்கு தான் வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா, பாஸ் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வைஃப் வந்து மேனேஜரோட ஃப்ரெண்டு கூடயும் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க, ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா பேசிருக்கு, உன் வைஃப் என்ன வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆகி ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொன்ன
சொன்ன ஹோட்டலுக்கு போய் பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா அந்த கிளைண்ட் ஹீரோயினை கார்ல ஏத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அவ என்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கிளைண்ட் உடனே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஐயோ சாரி சார், இவங்க உங்க ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இவனை எழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினை. நீ கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ சொல்றா இல்ல எனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண வரா. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அவனுமே வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து பாத் டப்புக்குள்ள தான் போடுறான். கொஞ்ச நேரம் இந்த பாத் டப்புக்குள்ள இருந்தேன்னா சீக்கிரமாவே எனக்கு போதை தெளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போக ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சு இழுத்து அந்த பாத் டப்புக்குள்ளே தள்ளி விட்டுறா. இப்போ ஹீரோமே உள்ள விழுந்துடுறான். ஹீரோயின் உடனே ஹீரோ மேல படுத்துட்டு உங்க மேல நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கா. நல்லா இருக்கே சிக்கன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறா. பைத்தியக்காரி நீ என்ன கடினாயாடி, அது என்னோட கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அந்த நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க எந்த ட்ரெஸ்மே இல்லாம இருக்காங்க. அதை பார்த்து அவன் கத்திட்டு இருக்கா. நேத்து நைட்டு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றா நேத்து நைட்டு நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு நீ என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே ஆமா நீ ரெஸ்பான்சிபிளா இருந்து நல்லா கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் சேர வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் கடந்து புலம்பிட்டு இருக்கா. அச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்கும்போது தெரியுது ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோயினை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவன் நேத்து கிளைண்ட் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தான்னு சொல்லிட்டு இந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு தான் இந்த ரூமரை ஆபீஸ் ஃபுல்லா பரப்பி விட்டுருப்பாங்க போல. மேனேஜர் ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கா என்ன நேத்து நைட்டு நல்லா என்ஜாய் பண்ண போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபை நீங்க ட்ராப் செட் பண்ணி மாட்டி விட்டுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மேனேஜரோட ஃப்ரெண்டு சொல்றா இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, இவதான் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் காட்டுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிருது. இவங்க அந்த மேனேஜரோட ஃப்ரெண்ட சப்பு நிறைஞ்சிடுறாங்க. ஏண்டி என்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு அவன் சைட்ல இந்த ப்ரூஃபை காட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மேனேஜர் தான் வந்துட்டு ஹீரோயின் குடிக்கிற ட்ரிங்க்ல அந்த ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணிருப்பா இல்லையா, அந்த வீடியோ தான் காமிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த கிளைண்ட்டுமே வந்துட்டு இந்த மேனேஜரோட ஃப்ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு தான் வந்துட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டத்தையும் ஆபீஸ்ல இருந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் தனியா ஹீரோயினை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் புள்ளி பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்ல நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இவ்வளவு பெருசா முத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவியா, அவ பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா சரி புருஷா நீங்க கோவப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே ஹீரோயினை இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோவை கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. சரி நீங்க இன்னைக்கு என்ன காப்பாத்துறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நான் ஸ்பெஷலா ஃபுட்டு குக் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொன்ன மாதிரி ஹீரோக்காக டின்னர்லாம் சமைச்சு வச்சிருக்கா. ஹீரோ அந்த டிஷ்ஷை பார்த்தோன்னே இல்ல நான் ஸ்பைசியெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின்மே ஐயோ எனக்கு தெரியாது, சரி நீங்க மேல போய் ஒர்க் பண்ணிட்டு இருங்க, நான் உங்களுக்காக ஃபுட் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைசியே இல்லாத ஃபுட்டா ஆர்டர் பண்றா. ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுட் எல்லாம் வந்துருச்சு போல. இவ போய் ஹீரோவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு தான் போறா. பார்த்தா ஸ்டடி ரூம் நல்லா பெருசா இருக்கு. ஸ்டடி ரூம்குள்ள அவ ஒரு போட்டோ பாக்குறா. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவனுடைய எக்ஸ் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஓ இதுதான் ஹீரோவோட எக்ஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உள்ள வந்துடுறான்.
சரி என்னோட ஸ்டடி ரூம்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உங்களை சாப்பிட கூப்பிட்டேன், ஆனா உங்களுக்கு தான் காதே கேட்கல, அதான் உங்களை நேரா பார்த்து கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே சரி நீ போ நான் வரேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே கோமா அங்க இருந்து போறா. போகும்போது அங்க இருக்கிற செவத்துல எல்லாம் மண்டை இடிச்சுக்கிறா. இதை பாக்குற ஹீரோமே உனக்கு என்னாச்சு பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி சரி நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே போயிடுறா. ஹீரோயின் போயிட்டான்னு நினைச்சிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த போட்டோ பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோயின் பாத்துறா. அவளுக்கு பாத்தீங்கன்னா செம்மையா கோவமும் வருது, பொறாமையும் வருது. அவ கீழே ரூமுக்கு வந்து கத்திட்டு இருக்கா. இந்த ஹீரோக்கு எவ்வளவு திமிரு, இன்னுமே அவனோட எக்ஸ் தான் நினைச்சிட்டு இருக்காளா, நான் எங்க ஒய்ஃப்னு ஒருத்தி குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன், என்ன லவ் பண்றதை விட்டுட்டு அவளோட எக்ஸ் நினைச்சிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ரியலைஸ் பண்றா, நாம பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, நமக்கே எவ்வளவு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ஹீரோயின் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க ஹீரோயினோட அம்மா பேச வராங்க. என்னடி இப்போ நல்ல பெரிய இடத்து பையனா பார்த்து உஷார் பண்ணிருப்ப போல, உன்னோட தம்பியை நீ ஆள் வச்சு அடிக்கிறியா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்ல விலை உயர்ந்த கார்ல ஆபீஸ்க்கு வந்திருக்க போல, எனக்கு இப்ப காசு தேவைப்படுது, நீ எனக்கு 10 மில்லியன் காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல பாசமே கிடையாது, ஹீரோயினை வெறும் மணிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா இல்ல என்னால உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இத கேட்டோன்னு ஹீரோயினோட அம்மா கோவமாய் ஹீரோயினை அறைய வராங்க. ஹீரோயின் உடனே கையை பிடிச்சிடுறா. நீங்க எனக்கு என்னைக்காவது அம்மாவா நடந்திருக்கீங்களா, எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு சொல்லிட்டு என்ன பணம் காய்க்கிற மரமா தானே பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோ கொடுத்துருப்பான் இல்லையா ஒரு கார்டு, அந்த கார்டை கொடுக்குறாங்க. இதுல 5 மில்லியன் பணம் இருக்கு, இதை எடுத்துட்டு போயிருங்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சில நீங்க முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஆபீஸ் ரூம்குள்ள வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. ஃப்ரெண்டு வந்து கேக்குறா என்னாச்சு ஏன் ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஹீரோ அவன் எக்ஸோட போட்டோவை பார்த்திருப்பா இல்லையா, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கா. இனிமே அவன் மனசுல அவன் எக்ஸ் தான் இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. சொல்றா உனக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல பார்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு கூட தான் அங்க பார்ல வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க டேய் உன்னோட வைஃபை எப்படா இன்ட்ரோ பண்ணி வைக்க போற, உன்னோட லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா என்னோட லைஃபா நல்லா தான் போயிட்டு இருக்கு, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு நாள் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், என் வைஃப் பாருக்கெல்லாம் வரமாட்டா, அதனாலதான் என்னால இங்க வச்சு இன்ட்ரோ கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதே பாருக்கு தான் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு வந்திருக்கா இந்த பாருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றா நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் டான்ஸ் பண்ணு ரிலாக்ஸா இருப்ப, நீ ஏன் சோகமா இருந்த, பாஸ் ஏதாவது யாரு கூடயாவது அஃபேர்ல இருந்தாங்களா, அதை நீ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நம்ம இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ட்ரிங்க் பண்ணிட்டு. அங்கதான் வந்துட்டு கிம்முமே இருக்கான் போல. கிம் வந்துட்டு ஹீரோயினை பாத்துறான். ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ கிட்ட சொல்றான் ஹே அங்க பாரு அது உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோமே ஆமா இது அவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போறான். அப்போ முன்னாடி இருக்கிற பல்பு அவன் மண்டையிலே டங்குன்னு அடிச்சிருது. அவன் அதுவும் கூட கண்டுக்காம ஹீரோயினை தான் பார்க்க போறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிம் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஹே யாரடா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் ஹீரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க கிம்முமே ஆமா அதான் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ நேரா வந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான், நீ இந்த பார்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்ற நீங்க ஹீரோயினை திட்டாதீங்க, நான் தான் அவளை கம்பேர் பண்ணி இங்க கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப கோவமா போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிறான். அப்ப ஹீரோயின் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லங்க எனக்கு ஒர்க் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, அதனாலதான் என்ன ரிலாக்ஸ் பண்ண இந்த பாருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அப்பயுமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ரொம்பவே கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு கோவம் போறதுக்காக நான் ட்ரிங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பயுமே வந்துட்டு எதுவும் கண்டுக்காம அங்க இருந்து வெளில போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோட எக்ஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் டைம்ல ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அவ பேரு நூனா, அவ ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஹீரோ விட்டுட்டு அப்ராடுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோட லைஃப்ல எந்த பொண்ணுமே வந்தது இல்ல, நீங்க தான் அதுக்கப்புறம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிம் சொல்றான் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், அதை பத்தி எதுக்குடா பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும்
வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதை எப்படிதான் விட முடியும், ஹீரோ நூனாவை சின்சியரா லவ் பண்ணான்ல, இப்போ நூனா வந்தாங்க கூட ஹீரோ நூனா பின்னாடி போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிம் உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸோட வாயெல்லாம் பொத்திடுறா, இவங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, அதான் ஏதோ வளரிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வெளில கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு, நீ என்னோட ஒய்ஃப் ஆக்ட் பண்ற வரைக்கும் நீ இந்த மாதிரி பாருக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத, இது என்னோட ஃபேமிலிக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பார்ல தான் வந்துட்டு ஹீரோயினோட தம்பிக்காரனுமே இருக்கான். ஹீரோ நல்லா ரிச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க தெரிஞ்சிருது. அவன் நேரா வந்துட்டு இந்த விஷயத்த ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அம்மாமே, ஓஹோ இதான் விஷயமா, இவ்வளவு பெரிய பணக்காரனை வளைச்சு போட்டுட்டு அவ எனக்கு வெறும் 5 மில்லியன் கொடுத்து ஏமாத்திட்டடா, நாளைக்கு அவ ஆபீஸ்க்கு போய் என்ன பண்றன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட ஆபீஸ்க்கு வந்து ஹீரோயினை சப்புன்னு அறையிறாங்க. ஏண்டி நல்லா பெரிய பையனா பார்த்து தானே வளைச்சு போட்டு வச்சிருக்க, எனக்கு வெறும் 5 மில்லியன் கொடுத்து ஏமாத்திரியா, எனக்கும் தம்பிக்கும் ஒரு பெரிய வில்லா வாங்கி கொடு, எனக்கு கார் வேணும், 10 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனா ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எவ்வளவுதான் பொறுத்து போவா, அவ சொல்றா, என்கிட்ட இருந்து இதுக்கப்புறம் ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது, அம்மா பொண்ணுங்கிற உறவு இதோட அந்து போச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோட அவங்களுமே, என்னடி அம்மாவே ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வர ஹீரோயின் அவங்களை கீழே தள்ளி விட்டுட்டு உள்ள போயிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுமே உள்ள போக ட்ரை பண்றாங்க, ஆனா செக்யூரிட்டி அவங்கள உள்ள விடல. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மைக் எடுத்து வச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு என்னோட பொண்ணு தான், அவ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்து அவங்க அம்மா டார்ச்சர் பண்ற விஷயம் எல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு வரா. அதுக்குள்ள ஹீரோ சொல்றான், இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, ஈவினிங் அந்த பார்ட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின்மே இந்த விஷயத்த சொல்லாம ஹீரோ கூட கிளம்பி அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. பார்ட்டில ஹீரோ வந்துட்டு, சரி நீங்க வெயிட் பண்ணிட்டு இரு, நான் என்னோட கிளைண்ட் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். அந்த பார்ட்டிக்கு கிம் வந்திருக்கான் போல. கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தேடிதான் உள்ள வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் ஒரு விஷயத்த பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஹீரோவோட எக்ஸ் இருப்பா இல்லையா, அவ அப்ராட்ல இருந்து சைனாக்கு வந்துட்டா போல. அவ ஹீரோவை பின்னால இருந்து ஹக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் திருப்பி ஒண்ணு சேர்ந்துடலாமான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துறா. அவளுக்கு செமையா கோவமாயிருது. அவ ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அப்படியே பேசாம வெளில வந்துடுறா. ஹீரோக்கு வந்துட்டு அவளோட எக்ஸ் சுத்தமா பிடிக்கல போல. அவ ஹக் பண்ணும்போது அவன் கையை எடுத்து விட்டுறான். ஆனா இந்த விஷயம் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. அவ வெளில வந்திருப்பா இல்லையா, அவ ஹீரோவை தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. அப்போ கிம் வந்துட்டு, என்ன நீங்க அண்ணாவை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்கா, அதான் உங்களோட எக்ஸ் வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு கிம் சொல்றா, நீங்க அண்ணாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது, அவங்களோட ஃபீலிங்ஸ் இப்ப கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கும், அவங்க உங்களை தான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவங்க எக்ஸோட வந்துட்டு இருக்கான். எக்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தோன்னா நல்ல மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கா. நீங்க தான் வந்துட்டு ஹீரோவோட ஒய்ஃபா, நான் உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்துட்டு அவளை பார்த்தோன்னா செம கடுப்பா இருக்கு. அவ சொல்ற, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் எக்ஸ் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, உங்க ஒய்ஃப் ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறா, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகவே மாட்டா, நீங்க பேசாம அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கையை தட்டி விடுறா. இங்க பாரு, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்ச காட்டிடுறான். ஹீரோயின் அந்த பார்ட்டில இருந்து கோச்சிட்டு வந்திருப்பா இல்லையா, அவ யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம அந்த பார்ட்டில இருந்து வெளில வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒரு போன் கால் ஒண்ணுமே வரல, ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கல போல, அவங்க எக்ஸ் வந்துட்டால, ஹீரோ எப்ப வேணாலும் என்ன டைவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்ததான் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்னொரு ஃபியூனல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு போல. ஹீரோயின்மே, சரி நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும், ஹீரோ நம்மளை டைவர்ஸ் பண்ண போறா, நம்ம பணத்துக்கு என்ன பண்றது, சரி நம்ம நம்மளோட பழைய வேலையை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப எப்பயும் போலவே இன்னொரு ஃபியூனல் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த ஃபியூனல்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு அவங்க பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்க வந்து நடிப்பு போட ஆரம்பிக்கிறா, உங்க பையன் என்னோட லவ்வர் தான், அவங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இதை பாக்குற அந்த பையனோட அம்மா
அம்மாவே அப்படியாம்மா சொல்ற, என் பையன் நான் லவ் பண்ணானா, எனக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. அந்த ஃபியூனலுக்கு ஹீரோமே வந்திருக்கான். ஏன்னா அந்த பையன் வந்துட்டு ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி போல. ஹீரோ வந்துட்டு அந்த ஃபியூனலை அட்டென்ட் பண்ணிட்டு அந்த இறந்து போன பையனோட அம்மாவுக்கு வந்துட்டு 10 மில்லியன் செக் கொடுக்குறான். இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க, உங்க பையன் உங்களை விட்டு போயிட்டா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு, என் பையனே என்னை விட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும், இந்தம்மா இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் கொடுக்குறாங்க. ஹீரோயின்மே ரொம்ப நேரமா திரும்பாம தான் இருக்கா. ஹீரோ பார்த்தா மாட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மா ரொம்ப கம்பேர் பண்ண ஹீரோயின் திரும்பிடுறா. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது இவதான் இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த செக்கை வாங்காம நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து வெளில போலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ பிடிச்சிடுறான். ஏ ஃப்ராடு, இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே அந்த பையனோட அம்மா கிட்ட, மன்னிச்சுக்கோங்கம்மா இது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை குண்டு கட்ட தூக்கி போயிட்டு இருக்கான். ஹீரோ வெளில வந்தவொடனே ஹீரோயின் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், நம்ம தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் நீ இந்த மாதிரி ஃப்ராடு தனெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இங்க வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்ராட்ல இருந்து வந்துட்டால, நீங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, நீ என்ன எப்ப வேணாலும் டைவர்ஸ் பண்ணலாம், அதான் நான் திருப்பி என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு சடனா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் உடனே அவளை பிடிச்சு தள்ளி விடுறா. ஏண்டா அவளை லவ் பண்ணிட்டு என்ன கிஸ் பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க ஹீரோ சொல்றா, என் எக்ஸ் மேல எனக்கு இப்ப லவ்வே இல்ல, அவ பார்ட்டில என்ன ஹக் பண்ணும்போது கூட நான் அவளை தள்ளி விட்டுட்டேன், நீ அதை பார்க்காம போயிட்ட, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். ஹீரோனுமே அந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணி பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. அது என்ன டாக்குமெண்ட்னா ஹீரோ வந்துட்டு அவனுடைய சொத்துல பாதி ஷேரை வந்து ஹீரோயின் மேல எழுதி வச்சிருக்கான். ஹீரோ சொல்ற, இப்பயாவது என்னோட லவ் நீ நம்புறியா, நான் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட லைஃப்லயே நான் உனக்கு பாதி இடம் கொடுக்குறேன், அதனாலதான் என்னோட சொத்துலயும் உன் பேர்ல பாதி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நானுமே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹீரோ சொல்றா, உன்னோட அம்மாவும் உன்னோட தம்பியும் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க ரெண்டுத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல பிஏ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவையும் தம்பியும் அடிச்சு அந்த வீட்டை விட்டே வெளில தோத்திடுறாங்க. அவங்களுமே எங்க வீட்டுல இருந்து இருக்கிற எங்களை வெளில தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா பிஏ எதுவுமே கேட்காம அவங்க ரெண்டுத்தையும் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. இவங்க ரெண்டு ரோட்ல புலம்பிட்டு போயிட்டு இருக்கும் போது லில்லி இவங்கள பாத்துறா. லில்லி தான் வந்துட்டு ஆல்ரெடி ஹோட்டல்ல ஹீரோயினோட தம்பிய பாத்திருப்பா இல்லையா, இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இருந்து பேச்சு கொடுக்கறா. ஹீரோயினை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே ஹீரோயின் மேல இருக்க கோவத்துல ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ சரியான ஃப்ராடு, அவ எல்லார் ஃபியூனல்லயும் போய் ஃப்ராடு வேலை தான் பண்ணிட்டு இருக்கா, அவள நல்ல பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பண்ற வேலைய சொல்லிடுறா. லில்லிதா எப்போன்னு காத்துட்டு இருப்பாளே, அவ உடனே இந்த விஷயத்த ஹீரோவோட அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவோட ஆபீஸ்க்கு பிரஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவோட அம்மா உடனே ஹீரோயினை சப்பு நனைஞ்சிடுறாங்க. ஏண்டி நீ ஒரு ஃப்ராட் தானே, நீ வந்து கூ குடும்பத்தோட மருமகளா இருக்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃப்மே காட்டுறாங்க. ஹீரோயின் எதுவுமே பேச முடியாம சோகமா நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோ அம்மா சொல்றாங்க, நீ என் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரா, நான் என்னோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், அம்மா எனக்கு ஹீரோனை பத்தி எல்லாமே தெரியும், நான் தெரிஞ்சுதான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், யாருக்கும் என் ஒய்ஃப் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோட அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க, காதல் அவனை குருடாக்கிருச்சு, ஒரு நாள் இந்த அம்மாவோட வேல்யூ தெரியும்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சாரி, எங்க அம்மா தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினே பரவாயில்ல ஆண்டி, என்னை பத்தி தெரியாம தானே பேசினாங்க, நான் அதுக்கெல்லாம் கோவப்படல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ் தான் மீட் பண்ண வந்திருக்கா. எக்ஸ் தான் வந்துட்டு ஹீரோயினை கால் பண்ணி வர சொல்லிருப்பா போல. ஹீரோ எக்ஸ் சொல்றா,
நான் தான் அப்ராட்ல இருந்து திரும்பி வந்துட்டேன்ல, ஹீரோ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ பேசாம ஹீரோவோட லைஃப்ல இருந்து போயிரு, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் கொடுக்க வரா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, ஹீரோக்கு இப்போ மேல ஃபீலிங்ஸே கிடையாது, அவங்க என்னதான் லவ் பண்றாங்க, நீ எங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து போறா. ஹீரோ எக்ஸ் உடனே ஹீரோயின் நடந்து போகும்போது உள்ள காலை விடுறா. ஹீரோயின் விழுகிற மாதிரி போக அப்போ ஹீரோ பிடிச்சிடுறா. அப்போ பின்னாடி ஒரு வெயிட்ரஸ் வந்திருப்பாங்க. அவங்க சூடா இருக்க தண்ணிய ஹீரோவோட முதுகு மேலே கொட்டியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போயிடுறா. உங்களுக்கு ஏதாவது எரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ் கிட்ட சொல்றான், இங்க பாரு, நீ என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த, இப்போ உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, இதுக்கப்புறம் எங்க லைஃப்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அங்க ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அம்மா ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. அவங்க ஒரு பிளாங்க் செக் கொடுத்துட்டு, உங்க பொண்ணு என்னோட பையனோட லைஃப்குள்ள வரக்கூடாது, நீங்க அவளை இங்க இருந்து வேற எங்கேயாவது கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா தான் காசு நலிவாங்களே, அவங்களுமே இந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோவோட அம்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அம்மா ஹீரோயினுக்கு தான் கால் பண்றாங்க. இங்க பாருமா, நாங்க சைனால இருந்து அப்ராட்ல போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம், உன்னை கடைசி நிமிஷம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினே அவங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்க அம்மா ஹீரோயினை பார்த்தோன்னே வாமா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாசமா எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அவ திருத்தரன்னு முழிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அம்மாவோட ஆள் ஒருத்த ஹீரோயின் பின்னாடியே அடிச்சிடுறான். ஹீரோயின் மயக்கம் போட்டுடுறா. இவங்க ஹீரோயினை யாருக்காவது வித்துட்டு அவங்க அப்ராட் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க போல. இப்போ ஹீரோயினை ஒரு ரூம்குள்ள தான் கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்தோடனே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட கையை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஆள் சொல்றான், இங்க பாரு, உன்னை உங்க அம்மா என்கிட்ட வித்துட்டாங்க, இன்னைக்கு நம்ம இந்த சைனா விட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, என்னோட பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் நீ இப்படி பேசின விஷயம் தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா கோமாய் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு வெளில போயிடுறான். அவன் வெளில போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பவுல கீழே தள்ளி விட்டுட்டு கட்டை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாவும் தம்பிக்காரனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோக்கு ஹீரோயின் கடத்தி வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு போல. அவன் கரெக்டா அங்க வந்துடுறான். அவன் கேக்குறான், என் ஒய்ஃபை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, உங்க ஒய்ஃப் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட தம்பிக்காரனை போட்டு அடிக்கிறான். இதை பார்த்தோன்னா ஹீரோயினோட அம்மாவுமே ஹீரோயின் இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. ஹீரோ அங்க வரதுக்குள்ள ஹீரோயின் கை கட்டெல்லாம் அவுத்துட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறா. அதுக்குள்ள அங்க இருக்கிற ஆள் கூட ஹீரோயின் சண்டை போட்டு அவளுக்கு பலமா வயிற்றுலயே அடிபட்டுருது. ஹீரோ உடனே ஹீரோயினை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். டாக்டர் ஹீரோயினுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொல்றாங்க, அவங்க இப்ப நல்லா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அவங்க வயிற்றுலயே பலமா அடிபட்டதுனால இதுக்கப்புறம் அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியாது, அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே லில்லி ஒட்டு கேட்டுறா. அவ நேரா ஹீரோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தையுமே போட்டு கொடுத்துட்றா. ஹீரோட அம்மா உடனே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஓ, அவனால குழந்தை பெற்றுக்க முடியாதா, சரி இதை வச்சு நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி ஹீரோவை ஹீரோனையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நீங்க தான் என்ன கரெக்டான டைம்ல காப்பாத்திட்டீங்களே, எனக்கு இப்போ ஒன்னும் இல்லை புருஷா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட பேய் பாஸ் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோ வெளில பேய் கிட்ட பேசிட்டு இருக்கா, என்ன மீட்டிங் சொல்லிட்டு. அப்ப பேய் சொல்றான், பாஸ் உங்க அம்மா தான் இந்த மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் வர சொல்லியிருக்காங்க, ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல, கோ குடும்பத்துக்கு ஃபியூச்சர்ல வாரிசு வராதுன்னு சொல்லிட்டு நீங்க ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இந்த விஷயம் எப்படி எங்க அம்மா காதுக்கு இவ்வளவு சீக்கிரமா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இந்த லிலி தான் ஹீரோயினை பார்க்க வந்திருக்கா. இந்த பாரு, ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறா. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ சொல்ற, நீ போய் சொல்ற, இப்படி ஏதாவது இருந்தா ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது லிலி சொல்ற, உனக்கு இன்னும் புரியலையா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லாம இருக்காங்க, உன்னால ஹீரோக்கு ஒரு குழந்தைய பெற்று தர முடியாது,
கு குடும்பம் எப்படி வாரிசு இல்லாத குடும்பமா இருக்குமா? பேசாம நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிரு, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆன்டியுமே வந்துட்டு இதுதான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை கேட்டோன்னா ரொம்பவே சோகமாயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஆபீஸ்ல மீட்டிங் நடக்கிறதா காட்டுறாங்க. ஹீரோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இவனை அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. கு குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா? அந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு எப்படி என்னோட மருமகளை ஏத்துக்க முடியும்? அந்த பொண்ணு கூட நல்ல விலை கிடையாது, அவ பணத்துக்காக தான் என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா, இருக்க நீங்க தான் வந்துட்டு என் பையனுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, நான் என்னோட ஒய்ஃபை கண்டிப்பா டைவர்ஸ் பண்ண போறதே கிடையாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ லிலி வந்துட்டு போன்ல ஒரு ஆடியோவை பிளே பண்றா. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வாய்ஸ் தான் கேக்குது. அவன் வந்துட்டு என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுல்ல, கு குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு என்னால கொடுக்க முடியாது, அதனால நான் உங்களை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோல பிளே ஆயிட்டு இருக்கு. இதை கேட்டோன்னு ஹீரோ சொல்றான், இதெல்லாம் ஒரு ப்ரூஃபா? நீ ஏதோ ஃபேக்கா ஒரு ஆடியோவை கொண்டு வந்தா நான் அதை நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லிலி சொல்றா, சரி நான் சொல்றத நீ நம்ப மாட்ட, கொஞ்ச நேரத்துல அவளே வந்து சொல்லுவா, அப்ப நீ ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க வரா. ஹீரோயின் உள்ள வந்துட்டு, நான் என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டேன், நான் ஹீரோ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்க ஷேர் ஹோல்டர் கிட்ட எல்லாமே பேச ஆரம்பிக்கிறா. நம்ம இப்ப இந்த காலத்துல இருக்கோம், எப்படி வேணாலும் குழந்தைய பெத்துக்கலாம், மெடிசன் இண்டஸ்ட்ரியில எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, ஒன்னு எனக்கு குழந்தை பிறக்கலாம், இல்லைன்னா பிறக்காம கூட போலாம், நாங்க எப்படி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட நம்ம நிறைய தத்து எடுத்துக்கலாம் குழந்தைகளை அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம், எங்க 2 பேத்தோட மனசு ஒத்து போயிருச்சு, நாங்க கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோட அம்மா ஷாக் ஆகி அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போக அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஹீரோட அம்மாக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரா. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. நீ எதுக்கிட்ட எனக்கு சாப்பாடு கொண்டு வந்த, எனக்கே ஹாஸ்பிட்டல்ல நல்ல சாப்பாடு தருவாங்க, நீ கொண்டு வந்ததை நான் சாப்பிட மாட்டேன், இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராத அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஹீரோயின்மே எதுவும் பேசாம அங்க இருந்து வெளில போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட பிய கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, ஆன்டிக்கு என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே ஆன்டிக்கு மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே சரி சரி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுமே வந்துட்டு ஹீரோட அம்மா பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோட அம்மா வந்துட்டு எதுக்குடி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரதுக்குள்ள ஹீரோயின் பாட்டுக்கு சட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு சாப்ஸ்டிக்க கையில கொடுத்துறா. நீங்க சாப்பிடுங்க, என்ன அப்புறமா திட்டலாம், உங்களுக்கு பிடிச்ச மஷ்ரூம் தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், நீங்க என்ன நம்பி சாப்பிடலாம், இது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க ஆன்டி கிட்ட, நீங்க சாப்பிடுங்க, நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா பார்க்க லிலி வந்திருக்கா. லிலி உடனே, ஆன்டி நீங்க என்ன சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆன்டி சொல்றாங்க, ஹீரோயின் தான் எனக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கா, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு லிலிக்கு செமையா கோவம் வந்துருச்சு. ஆன்டி நீங்க இதுக்கு அவ சமைச்சதெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூம் எடுத்து குப்பை தொட்டிலே போட்டுறா. ஆன்டி இங்க பாருங்க, அவ நல்ல பொண்ணே கிடையாது, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல அவ விஷத்தை ஏதாவது கலந்தா என்ன பண்ணுவீங்க, நான் எதுவா இருந்தாலும் உங்க நல்லதுக்கு தான் ஆன்டி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாருமா, அவளை பார்க்க அவ்வளவு கெட்ட பொண்ணு மாதிரி தெரியல, அவளுமே நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லிலி பாத்தீங்கன்னா அப்பயுமே வந்துட்டு ஹீரோனை பத்தி தான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. இந்த எல்லா விஷயத்தையுமே அங்க அவங்க அம்மா பார்க்க வந்த ஹீரோ கேட்டுறான். அவன் லிலிய தரன்னு பிடிச்சு வெளில இழுத்துட்டு வந்துடுறா. நீ எதுக்கு எங்க அம்மா பார்க்க வந்த, ஹீரோனை பத்தி எதுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது லில்லி உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, எதுவா இருந்தாலும் நான் ஆன்டியோட நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்பி வச்சிடறான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் ஹீரோயினை எப்படியாவது கிட்னாப் பண்ணுங்க, நான் வந்து நீங்க கேக்குற பணம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னா அவங்களுமே வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ எப்ப ஃபுட் கொண்டு வருவா, அவகிட்ட எப்ப பேசன்னு காத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாக்கு வந்துட்டு இப்ப ஹீரோயினை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவகிட்ட பேசிட்டே இருக்கணும், அவ குடுக்கற ஃபுட்டை சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க.
அப்பன்னு பார்த்து யாரோ டோரை ஓபன் பண்றாங்க. இவங்களுமே ஆசையா ஹீரோயின் தான் வந்துட்டாளாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நர்ஸ் வராங்க. ஹீரோ அம்மா வந்துட்டு எங்கம்மா எப்பயுமே ஒருத்தர் வருவாள் அவளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்க நர்ஸ் சொல்றாங்க, யார் உங்க மருமகளா? உங்க மருமக ரொம்பவே நல்ல பொண்ணு, அவங்க டெய்லியுமே வந்துருவாங்கல்ல, இன்னைக்கு டிராபிக்ல மாட்டிட்டாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. என்னடா உன்னோட ஒய்ஃப் எனக்கு ஃபுட்டே கொண்டு வரல, என்ன எனக்கு சாப்பிட எது கொடுக்காம பட்லி போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? உன் ஒய்ஃபை சீக்கிரமா ஃபுட் எடுத்துட்டு வர சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்றா. ஆனா வந்துட்டு ஹீரோயினோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஹீரோக்கு ஹீரோயினோட தம்பிக்காரன் தான் கால் பண்றான். இந்த மாதிரி ஹீரோயின் என்கிட்ட தான் இருக்கா, அவளை நாங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்கோம், உனக்கு ஹீரோயின் வேணும்னா 50 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோமே உடனடியா அவன் கேட்ட பணத்தை அங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோ பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற இடத்த தீய வச்சு கொளுத்திட்டு போயிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். ஆனா வெளில கூப்பிட்டு வரும்போது ஹீரோயினுக்கு நல்லாவே அடிபட்டுது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க பிஏ வந்து சொல்றான், பாஸ் மேடமோட அம்மாவின் தம்பி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு இப்ப நிறைய பிளட் தேவைப்படுது, RH நெகட்டிவ் பிளட் இருந்தா சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிளட் பேங்க்லயுமே வந்துட்டு ஹீரோயினோட பிளட் குரூப்கான பிளட் கிடைக்கல. இப்போ பிளட் இருந்தாதான் ஹீரோயினை காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலை வருது. அந்த இடத்துக்கு லில்லி வந்து சொல்றா, என்னோட பிளட் வந்து RH நெகட்டிவ் தான், என்கிட்ட இருந்து நீங்க என்ன பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோமே ரொம்ப தேங்க்ஸ், நல்ல டைமுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க நான் சொல்றதெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல டாக்டர் சொல்றாங்க, ரொம்ப எமர்ஜென்சி, இப்போ நமக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்துட்டு சரி லில்லி நீ சொல்றதெல்லாம் நான் பண்றேன், ஃபர்ஸ்ட் நீ பிளட் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய அனுப்பி வைக்கிறான். லில்லி பிளட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திடுறாங்க. லில்லி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, நீ வந்துட்டு ஹீரோனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லும் போது இவன் உடனே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்ப ஆபரேஷன் பண்ணி வேணா காப்பாத்திருக்கலாம், இருந்தாலும் அவ இன்னும் வீக்கா தான் இருக்கா, அவளுக்கு இன்னும் பிளட் தேவைப்படுது, நான் அவளுக்கு பிளட் கொடுத்துட்டே இருக்கணும்னா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே அவ ஹீரோ தேடிட்டு தான் வந்துட்டு ஹீரோ பார்க்க வந்திருப்பா. பார்த்தா இவங்க ரெண்டு இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிடுறா. அவ கேக்குறா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி சொல்றா, ஹீரோ உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க போறான்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே அவ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நான் எது வந்தாலும் உன்கிட்ட அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், தயவு செஞ்சு நீ இப்ப இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயினை சப்பு நிறைய லில்லி உடனே நீ என்னோட கோவியை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கலாம்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள லில்லி தடுத்துறா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கல அத மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை ரூம்ல தான் காட்டுறாங்க. அவ யோசிக்கிறா, இப்பதான் லில்லி வந்துட்டு ஹீரோட லைஃப்ல இருக்கால, நான் எதுக்கு இதுக்கப்புறம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிடுறா. வந்து ஹீரோயினோட ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. அவங்க உடனே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வீக்கா இருக்கனால அங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு ஆன்டி தான் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஹீரோ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு பிஏவை தான் திட்டுறா, என்னோட ஒய்ஃப் உங்களால பத்திரமா பாத்துக்க முடியாதா, உனக்கு 1 டே தான் டைம், அதுக்குள்ள என்னோட ஒய்ஃபை தேடி கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லில்லி வந்துட்டு சனியா போய் தொலைஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கையை தட்டி விட்டுறா. நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னது காரணமே என்னோட ஒய்ஃப் தான், இப்போ அவளே இங்க இல்லாதப்போ நான் எதுக்கு உன்னை மேரேஜ் பண்ணணும், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டையா பேசிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோனை வந்துட்டு ஒரு ஆன்டி காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அவங்களதான் காட்டுறாங்க. அவங்க ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அவங்க கேக்குறாங்க, உனக்கு கல்யாணமாயி எவ்வளவு நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நான் ஒரு தப்பான பர்சனை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ அவங்களை பிரேக்கப் பண்ணிட்டு தான் நான் தனியா வாழ போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆன்டி சொல்றாங்க, நீ சிங்கிளா இருந்தா உன்னோட குழந்தைய எப்படிமா வளர்க்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் இதை கேட்டோட செமையா ஷாக் ஆயிரா, என்ன சொன்னீங்க குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்டி சொல்றாங்க, ஆமாமா நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறா.
ஹீரோ நம்மள சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க உயிரை பணைய வச்சு கூட என்ன காப்பாத்த வந்தாங்க, அன்னைக்கு ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா நம்ம அதை கேட்காமலே வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அந்த ஆன்டிமே அட்வைஸ் பண்றாங்க, நீ எது வந்தாலும் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பாருமா, உங்களுக்குள்ள இருக்கிறது சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோனுக்குமே வந்துட்டு இப்பதான் எல்லா விஷயமே புரியுது. ஹீரோ கிட்ட பேசினா எல்லாமே சரியாருன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஹீரோ பக்கத்துல வேகமா கிளம்பி போறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோ சொல்றான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எங்கடி போன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, லாஸ்ட் டைம் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தல்ல, அது என்ன இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. உனக்கு பிளட் தேவைப்பட்டது, உனக்கு பிளட் அந்த லில்லி தான் கொடுத்தா, அவ என்ன பிளாக்மெயில் பண்ணா, உனக்கு பிளட் கொடுக்கணும்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க சொன்னா, இதெல்லாம் தான் நடந்துச்சு, நான் இப்பயும் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்குமே இப்பதான் எல்லாமே புரியுது. ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, இவ்வளவு டைட்டா ஹக் பண்ணாத, உள்ள இருக்க பாப்பாக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ஆன்டிமே உள்ள இருந்து வெளில வராங்க. ஆமாப்பா, உன்னோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமாயி நேரா ஹீரோட அம்மா பக்கத்தான் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோட அம்மா, எங்கடி போன, இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய் சோஃபால உட்கார்றாங்க. ஹீரோயின்மே சமாதானப்படுத்துறதுக்காக ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அவங்க உடனே எழுந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றா, அம்மாவை பிரெக்னெண்டா இருக்காமா, குடும்பத்தோட வாரிசா வயித்துல சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோட அம்மா ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயினை அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க பரமையோட பிரேஸ்லெட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இதை நீ வச்சுக்கோமா, கோவோட பாட்டி எனக்கு கொடுத்தாங்க, இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன், நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோட அம்மாவும் ஹீரோயினும் ஷாப்பிங் தான் வந்திருக்காங்க. ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே லில்லி பார்த்து செமைய கடுப்பாயிட்டு இருக்கா. அவ அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா கிட்ட வந்து தனியா பேசிட்டு இருக்கா. ஆண்டி, நான் உங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுமே அங்க செக்யூரிட்டி அனுப்பி வச்சுட்டு லில்லி கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. லில்லி, இங்க பாருமா, ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, அவ நல்ல பொண்ணா இருக்கா, அவளோட லைஃபை நீ ஸ்பாயில் பண்ண வேண்டாமே, உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நானே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த லில்லி மயக்கம் வந்த மாதிரி நடிப்பு போடுறா. இதை பார்த்தா ஆண்டிமே உனக்கு என்னடமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவ பாத்தீங்கன்னா மயக்கம் வந்தல கர்ஷிவ் தடவி ஹீரோட அம்மாவை மயக்கம் போட வச்சிடறா. பார்க்கிங்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட அம்மாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ கேக்குறா, ஆண்டி எப்ப வருவாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது செக்யூரிட்டி சொல்றா, அவங்க லில்லி கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க, என்ன போ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அதுக்குன்னு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறாங்களா, என்னாச்சு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஹீரோட அம்மாவே காணும். செக்யூரிட்டி இந்த விஷயத்த நேரா ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றா, ஹீரோட அம்மாவை காணும்னு சொல்லிட்டு. அவ உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டமா நின்னுட்டு இருக்கும் போது லில்லி கிட்ட இருந்துதான் கால் வருது. ஹீரோட அம்மாவை நான் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்க, நீ ஹீரோ கிட்ட கூட சொல்லாம நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம ஹீரோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக தனியா வந்து ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. அப்போ ஹீரோட அம்மாக்கு கான்சியஸ் வந்தவொன்னா ஹீரோட அம்மா கேக்குறாங்க, எதுக்கடி என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க, என்ன இங்க இருந்து போக விடு அப்படின்னு சொல்லும் போது லில்லி உடனே ஹீரோட அம்மாவை மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஏய் கிழவி, நீ என்னதானே ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னதானா உன்னோட மருமக பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன வேற யாரோ மேரேஜ் பண்ணிக்க சொல்ற, என் மனசுல ஆசை வளர்க்கணும் நீ தானே, எனக்கு ஹீரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. நீ நல்ல பொண்ணுன்னு தெரியாம போச்சுமா, நான் இந்த தருதலையே நல்லவன் நினைச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா இது ஒரு கேடுகட்ட ஜென்மமா இருந்திருக்கு, ஆரம்பத்துல நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லவங்க தான், அதான் உங்களை தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சிருக்கா, எங்க அம்மா கூட என்ன நல்லா பாத்துக்கிட்டது இல்ல, நீங்க என்ன அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி உடனே ஹீரோட அம்மாவும் ஹீரோயின் மேலேயும் பெட்ரோல் ஊத்தி விட்டு அவங்கள சுத்தி தீபத்தை வைக்க ஆரம்பிச்சுட்டா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். ஹீரோ சொல்றா, உனக்கு தேவை நான் தானே, நீ சொல்ற மாதிரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஒய்ஃபையும் அம்மாவையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லில்லி சொல்றா, நான் உன்கிட்ட எவ்வளவு நாள் கேட்டேன் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா, எனக்கு தெரிஞ்சுட்டு இப்பயுமே போய் தான் சொல்லுவேன்,
உனக்கு பிடிச்ச இவங்க ரெண்டத்தையும் உன் கண்ணு முன்னாடி கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லில்லி வந்து ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, சரி ஃபர்ஸ்ட் நான் யாரு கொல்லட்டும், ஹீரோயினை கொல்லட்டுமா இல்ல உங்க அம்மாவை கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அம்மா சொல்றாங்க, நீ ஹீரோயினை காப்பாத்திட்டு இங்க இருந்து போயிரு, நம்ம வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோமே, அம்மா எனக்கு நீங்களும் முக்கியமா, உங்களை விட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்றா, நீங்க ஆன்ட்டியை காப்பாத்திட்டு போங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி உடனே, என்ன நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோயின் மேல குத்தலாங்கிற மாதிரி போறா. அப்போ ஹீரோயினோட அம்மா குறுக்க விழுந்து அந்த கத்தி குத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அவங்க ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல நான் உன்னை ரொம்பவே ஹாஷா திட்டி இருக்கேன், அது எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிரு, என் பையனை உன்கிட்ட விட்டுட்டு போறேன், அம்மா இல்லாத என் பையனை நீ தான் இதுக்கப்புறம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஹீரோட அம்மாவை கொலை பண்ணதுக்காக லில்லிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட அம்மாவோட ஃபியூனரல் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சோகமா இருந்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்க பையனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அப்படி கட் பண்ணா ஹீரோயின் வந்துட்டு ஜெயிலுக்கு தான் வந்திருக்கா அவங்களுடைய அம்மா பார்க்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீங்க எனக்கு பண்ண பாவத்துக்கு தான் இப்ப நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, உங்க பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, அவனுமே சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, நீ என்னதான் சொன்னாலும் சரி, நீ என்னோட பொண்ணு தானே, அது உன்னால மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, நீ வாங்கின கடனை நீயே அடைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் அம்மா உள்ள இருந்து கத்திட்டு இருக்காங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம வெளில வந்துடுறா. இப்ப அப்படி கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட வயிறு நல்லாவே பெருசா இருக்கு. அவ ஆபீஸ்க்கு ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வேற வந்துருது. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ வந்து கேட்கும்போது டாக்டர் சொல்றாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ பியோ செமையா சந்தோஷமாயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், உனக்கும் எனக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, அந்த குழந்தைக்கு நம்ம ஏன் உங்க அம்மா பேர் வைக்க கூடாது, உங்க அம்மா தான் எனக்கு பொண்ணா வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.